அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பலா கொட்டை பூண்டு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாலே என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அதோடு நம்ம பூண்டு, ஒரு கை பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதோடு போட்டுக்காங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்காங்க, தேவையான அளவு. இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இல்லை நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சதை எடுத்து நல்லா அதோடு சேர்த்து நல்ல தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாக்கில் குட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை உப்பு போட்டு வேக வச்சு அதையும் கட் பண்ணி போட்டுக்காங்க. நல்லா எல்லாம் நல்லா கோட்டாகிற மாதிரி, இந்த மசாலா எல்லா இடத்துலையும் கோட்டாகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லா இடத்துலையும் பிடிக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க. எல்லாம் நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி மத்து சேர்த்துக்காங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இல்லை கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. தேங்காயோட நான் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நல்ல இந்த கிரேவி நல்ல திக்காய் வரட்டும். திக்காய் வந்தோடனே மேலாக்கில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்காங்க. நெய் சேர்க்கும் போது நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கிரேவி நல்ல திக் கன்சிஸ்டண்ட்டில் வந்துட்டு நம்மளோட பலாக்கொட்டை பூண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இது சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ்ஷு. ரைஸுக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே இதை எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.